ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சலானா. நேர்லயே ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து எதுக்காக வரோம், என்ன விஷயம் பேசணும் கண்டிப்பாக உங்களுக்காக தெரியும். நான் இன்னைக்காக அதே விஷயம் பேச தான் வந்துடுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிற மாதிரி இருந்தால் எங்கள் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கடா. அப்படியே நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்ல வந்து கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து கால் பண்ணி கால் அட்டன் பண்ண முடியல, பிஸியாகவே இருக்காங்க அப்படின்ற நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க, நான் வந்து இப்போ வந்து அதே நம்பரில் வந்து வாட்ஸ்அப் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு மெசேஜ் பண்ண வரல அப்படின்ட்டாக்கா நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணாக்கா சார் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் லைனுக்கு அப்படியே அவர் வந்து பேசுவார். உங்களோட டவுட் என்னான்ட்டு அவர் கிளியர் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா மெயிலும் பண்ணலாம். நீங்கள் மெயில் பண்ணிட்டாக்கா எங்களுக்கு லெட்டர் மாதிரி இருக்கும். அதையும் வந்துட்டு நாங்கள் படித்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்கிறோம். இப்போ நான் என்ன கேள்வியோட வந்திருக்கேன் அப்படின்ட்டு நான் சார்கிட்ட கேட்க போகிறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். நீ நல்லா இருக்கியாம்மா? சூப்பராக இருக்கேன். சந்தோஷமா சொல்லுமா. பிளெஸிங்கோட நான் நல்லா இருக்கேன். வாழ்த்துக்கள்மா, மகிழ்ச்சி. சொல்லுமா சார். இன்னைக்கு வந்து செம்ம ஒரு கேள்வியோட வந்திருக்கேன் நான். செம்ம ஒரு கேள்வி சொல்லுங்க. என்ன கேள்வி அப்படின்னாக்கா, ஆண்கள் வந்து செக்ஸ் வச்சிருக்கும் போது வந்து அவங்களுடைய ஆண்களோட உறுப்பு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சம்டைம்ல வந்துட்டு அது வந்து அதை எப்படி சொல்ற கிழிஞ்சு போயிடுது, கிழிஞ்சிருது. ஆமா, கிழிஞ்சிருது. அதனால பிளட் வருது. சில பேருங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா அது ரொம்ப எரிச்சல் அதிகமாகுது. அந்த எரிச்சல்னால வந்து ஒரு வாரம் 10 நாள் அப்படின்னு அவங்களால செக்ஸ் வச்சுக்கவே முடியல. இது எந்த காரணத்தினால வந்துட்டு அவங்களுக்கு வருது, அவங்க ப்ராப்ளமா இல்லை வேற என்ன ப்ராப்ளம் அப்படின்றதுக்காக என்னுடைய கேள்வி நிற்கிறேன். அவங்க சார்பாக உங்ககிட்ட கேட்குறேன். சரி, நல்ல அருமையான கேள்வி. ஓகே சார். ஆண்கள் வந்து முரட்டுத்தன்மையோட ஏடாகூடமா எங்க வைக்கிறதுன்னு தெரியாம வச்சு கிழின்னு சொன்னீங்க, கிழிஞ்சி போகுது, கிழிஞ்சிருச்சு. அதாவது சார் ஒரு சின்ன டவுட் சொல்லுமா. இப்போ அவங்களுக்கு அந்த ஆண் உறுப்பு வந்து கிழியுது இல்லைங்களா, அப்போ வந்து அவங்களுக்கு பாதிப்பு எதுவும் வராது? அவங்களுக்கு எல்லாம் தான் வரும். சொல்றேன், அதை பற்றி சொல்ல போறேன். ஓகே சார். ஆண் உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து தோல் வந்து ஸ்மூத்தானது, சுருங்கும் விரியும். சுருங்கி விரியும் போது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதுசாக முதல்ல உடல் உறவு கொள்ளும் போது அந்த உறுப்பாகப்பட்டது பெண் உறுப்பு வஜினா சிறிதாக இருக்கிறதால சில பேருக்கு அந்த கீழே இருக்கிற நரம்பு டருன்னு கீஞ்சிரும், ரத்தம் வரும். நான் சொல்கிறது முதலில் அது வந்து இயற்கை ஒரு சிலருக்கு. அதுதான் சொன்னேன், ஏடாகூடமா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உறுப்பில் தான் வைக்கிறோமா இல்லை வேற எங்கேயா வைக்கிறது தெரியாமல் வச்சு ஒரு சிலருக்கு அது ஆகுது. ஒன்று. ரெண்டாவது, அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, ஒரு வருடம் 2 வருடம் 5 வருஷம் 10 வருஷம் கல்யாணம் ஆகி நிறைய பேருக்கு உறுப்பு கிழியுது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆண்களுக்கு சர்க்கரை வியாதி, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வெடிப்பு, கிழிதல், ஸ்கின் ஸ்மூத்தாகி அந்த தோல் உறுப்புலேருந்து தோலை பிதுக்க முடியாது, ரொம்ப டைட் ஆகிடும். அப்படியே அந்த தண்டு வந்து இப்போ இப்படி பிதுக்கும் போதே உயிர் போய் உயிர் வெளி வரும். அது மாதிரி உள்ளவங்க இவங்களெல்லாம் கிழியுது, காயமாகுது, புண்ணாகுது, ரத்தமும் வருது, எரிச்சல் வருதுன்னு சொன்னீங்க இல்லையா. ஒரு புண்ணு மேலே தண்ணி பட்டான்னா ஆகும், எரிச்சல் வரும். ஒரு சால்ட் உப்போ இப்போலாம் நிறைய சால்ட் உப்புலாம் இருக்குது, லைட்டாக தண்ணி பட்டவுடனே பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பெல்லாம் வந்து எரியும். ஒரு நாள் உடல் உறவு கொண்டவர் அந்த உறுப்பு கீஞ்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஆயில் தடவணும், இன்ஜெக்ஷன் பண்ணணும், ஆன்டிபயோட்டிக் மருந்து மாற்ற தடவணும். இப்படி போயிட்டு அவர் 1 வாரம் ஆகும் அந்த காயம் ஆகிறதுக்கு. 1 வாரம் சேர்ந்தால் மறுபடியும் இடையில செக்ஸ் வச்சார்னா காயம் மட்டும்னா ஆகும், இன்னும் காயம் அதிகமாகும். புரியுதா? அதனால தான் அந்த கேப் விடுறது 1 வாரம் 10 நாள். ஆனால் உறுப்பு மெயினாக வந்து கிழியறதுக்கு பல காரணம் இருக்குது சார். ஒன்று சர்க்கரை, இன்னொன்று ஆண் உறுப்பு சில பேருக்கு வந்து விரைக்கும், ஆனால் டைட் ஆகிடும். டைட் ஆகும் போது ஸ்கின்னு ஆகுது, ரொம்ப டைட் ஆகிறதால அந்த ஸ்கின் லைட்டாக கிழிய ஆரம்பிக்கும். டைட்னஸ், ஆண் உறுப்பினுடைய சதை டைட்டாக இருந்தால் கிழியும். பெண் உறுப்பு வஜினா ரொம்ப வாய் சின்னதாக இருக்குது, அதில் உறுப்பு போகலை, உறுப்பில் ட்ரையாக இருக்குது, உறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெண் உறுப்பில் வந்து லூப்ரிகேஷனே இல்லை, காஞ்சி போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அந்த ஸ்கின்னு கண்டிப்பாக ஆண்களுடையது உள்ளே போகும்போது கிழிய ஆரம்பிக்கும். கிழிவதால் ரத்தம் வர ஆரம்பிக்கும். ரத்தம் வந்துச்சுன்னா 1 வாரம் 10 நாள் 15 நாள் மறுபடியும் அந்த புண்ணு ஆற வரைக்கும் உடல் உறவில் கொள்ள முடியாது. இது ஒரு காரணம். வஜினா லூஸாக இருக்கணும், வஜினாவில் ஆயில் இருக்கணும், வஜினாவில் ஆயில் இருந்து வழவழப்பு தன்மை, நான் சொல்கிறது லூப்ரிகேஷன் இருக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா கிழியும். அது ஒன்று. ரெண்டாவது, புதுமண தம்பதிகள் முதல் உடல் உறவு கொள்ளும் போது
ஆண்களுக்கு நிறைய ஆண்களுக்கு கிழியுது, ரத்தம் வருது, அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது. சிலருக்கு பெண்களுடைய வஜினா ரொம்ப சின்னதாகத்தாலே அப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்து 3வதான பாயிண்ட், இதுதான் மெயின் பாயிண்ட்டு. நிறைய ஆண்களுக்கு இப்போ கிழியுது, அது சர்க்கரைனால தான். புண்ணாகுது, வெடிப்பு வருது, சீழ் வருது, ரத்தம் வருது, உடல் உருவே கொள்ள முடியல, காயமே ஆரம்பம் தான். சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகும். சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஆணுறுப்பு கிழிய தான் செய்யும். இது மாதிரி கிழிஞ்சிச்சுன்னா ஐயோ என்னடா பண்ணுறது, ஏதா பண்ணுறது, எங்கடா போகிறதுன்னா வந்து ஃபீல் பண்ண வேணாம். என்கிட்ட அதுக்கு மருந்து இருக்கு. உறுப்பு கிழிந்தாலும் காயம் உடனே ஆறிவிடும். உறுப்பு கிழியவே கிழியாது. எப்பவுமே உறுப்பு எப்பவுமே நீங்கள் திருமுறை உணர்வு கொண்டாலும் அது கிழியாது. அது மாதிரி உறுப்பு நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு மருந்து வச்சுருக்கேன், சத்துக்கு மருந்து வச்சுருக்கேன், எனர்ஜிக்கு மருந்து வச்சுருக்கேன். புரியுதுங்களா? ஒரு முறை 2 முறை செய்து மருந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா முழு ஆண்மையோடு இருக்கலாம். அந்த புண்ணு இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த புண்ணு ஆறிடும், மறுபடியும் அந்த புண்ணு வராது. அதெல்லாம் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்கிட்ட இருக்குது. சூப்பர் சார், ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க. என்ன நேரிலே கேட்டிங்களா? கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அது சால்வ் பண்ணுறது எங்கள் சார். அதாவது முக்கியமாக அந்த ப்ரோக்ராம் வந்து முக்கியமாக உங்களுக்காக மட்டும்தான் பண்ணிருக்காரு. இந்தமாரி உங்களுக்கு எதனா எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா மெயில் பண்ணலாம், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இல்லைன்னா வந்துட்டு வாட்ஸ்அப், அதே நம்பர் தான். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து ஃபோன் எடுக்கணும்னாக்கா அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ண டைமில் கூட நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணாக்கா அவர் பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக அவர் கூப்பிடுவார். இப்போ அடுத்தது வந்து நம்மளுக்கு ஒரு மெயில் பண்ணியிருக்காங்க, நான் கண்டிப்பாக அதை படித்து சொல்லி ஆகணும். அது என்ன வந்திருக்கு, எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்துட்டு நான் படிக்கிறேன். ஓகே வாங்க அனுப்பலாம். டாக்டர் பழனியின் ஆலோசனை. சார், என்னுடைய நேம் வந்து கவிதா. அவங்களுடைய பேர் லேடிஸுக்கு பிரச்சனையா? லேடிஸ் ப்ராப்ளம். சரிம்மா, சொல்லுமா. சார், அவங்களுடைய பேர் வந்து கவிதா. வயசு வந்து 30, வேலூர்லேருந்து நமக்கு எடுக்கிறாங்க. வணக்கம் டாக்டர், எனக்கு வயது 30 ஆகுது. திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகிறது. கடந்த சில மாதங்களாக உடல் உறுப்பு கொள்ளும்போது எனக்கு லேசாக வலி ஏற்பட்டது. தற்பொழுது ஒவ்வொரு முறையும் வந்து உடல் உறுப்பு கொள்ளும்போது சில நேரங்களில் ஆழமாக வலிகள் ஏற்படுகிறது. சில சம்பவங்களில் உடல் உறுப்பு பிறகு எரிச்சல் லேசாக இருந்தது. இப்போ அடிக்கடி ரொம்ப அதிகமாக உடல் உறுப்பு கொள்ளும்போது எரிச்சல் ஜாஸ்தியாக இருந்தது. நம்மளுக்கு வேலூர்லேருந்து கவிதா. வணக்கம் கவிதா மேடம், வேலூர்லேருந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. அருமையான கேள்வி. இது நிறைய பெண்களுக்கு இருக்குது. அது எப்படி யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் தவிக்கும் போது நீங்கள் இந்த மெயிலில் அனுப்பி நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுக்குறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், என்னுடைய பாராட்டுகள் கவிதாவுக்கு. இப்போ இந்த வலி இருக்கிறதுன்றது ஏற்கனவே நான் ஆண்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து பெண்களுக்கு அந்த டைமில் நிறைய கரெக்டான ஒரு கேள்வி கேட்டீங்க. பெண்களுக்கும் இந்த பிரச்சனை நிறையா இருக்குது. வஜினா வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வஜினா டைட்டாக தான் இருக்கும். வஜினா வந்து பார்த்திங்கன்னா வாயினுடைய பகுதி சில பெண்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும்போது கரண்டி உறுப்பு வலிமையான உறுப்பாக இருந்து ரொம்ப பெருசாக இருந்து தடிமனாக இருந்துச்சு அப்படின்னா அது உள்ளே போகும்போது வலி தாங்க முடியாது. அதுமாரியே வந்து ஆழமான பகுதிக்கு உச்சக்கட்டம் அடையும் போது ஆழமான பகுதிக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக அழுத்தமாக கொடுப்பாங்க. அப்படி அழுத்தம் கொடுக்கும் போதும் பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலி கடுமையாக இருக்கும். ஏன்னா வாய்ப்பகுதி சிறிய பகுதி, ஆனால் உள்ளே போகிற பகுதி ஆண் உறுப்பு நல்லா 8 இன்ச்சு 9 இன்ச்சு நல்லா நீண்டும் தடிமனான உறுப்பு உள்ளே போகும்போது வலி தாங்க முடியாமல் சில பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செக்ஸே வேணாம், எனக்கு செக்ஸ் பண்ணால் வலிக்குது, இந்த வலி கொடுமை வலியோடு நான் பண்ணணும்னு அவசியமே இல்லைன்னு கணவனை இன்னும் அவாய்ட் பண்ணுற பெண்கள்லாம் நாட்டில் இருக்காங்க. சில கணவன்மார்கள் என்ன பண்ணுவாங்க, மனைவிகிட்ட போய் செக்ஸ் பண்ணலான்னு போனால் அதை அவாய்ட் பண்ணுவோம். என்ன ரீசன் கேட்டால் எனக்கு வலிக்குது, எனக்கு வலியோடு உன்னால் இருக்க முடியல, வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணி இன்னும் கூட உடல் கொள்ளாமல் நிறைய வந்து பெண்கள் இருக்காங்க. இதெல்லாம் பாவம். கணவனை வந்து காயப்படுற மாதிரி இது, கணவனை பட்டி போடுற மாதிரி இது. கணவன் ஆசாபாசமாக கிட்ட வந்த உடனே வலியை ஒரு காரணமாக எனக்கு வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணும்போது கணவன் எங்கே போவார், என்ன பண்ணுவார்? தவறான கணவனாக இருந்தால் எங்கேயாவது போயிட்டு வருவார். நேர்மையான கணவராக இருந்தால் என்ன பண்ணுவார்? ஐயோ நம்ம மனைவிக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி வேதனைப்படுவார். அதால் இதுக்கு சொல்யூஷன் இருக்குது, கண்டிப்பாக இது சொல்யூஷன் இருக்குது. நல்ல அருமையான கேள்வி. நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. கணவன் கிட்ட போயிட்டு கணவன் கண்டா பயப்படுற பெண்களாக இருக்காங்க. எந்த விஷயத்துக்கு பயப்படுறாங்கன்னா அந்த செக்ஸ் விஷயத்தில் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணும்போது வலிக்குது, எனக்கு வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுற பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நிறைய பேர் அவாய்ட் பண்ணுற பெண்களில் அவங்களுக்கு அவேர்னஸ் நம்ம கொடுக்குறோம். அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இங்கே எங்களுடைய அருணாச்சலேஸ்வரர் ஹெர்பல் கேர் ப்ரைவேட் லிமிடெடில் லேடி டாக்டர் இருக்காங்க, நாங்கள் ஆலோசனை கொடுக்குறோம். அந்த வஜினா லூசிங்னா ஃப்ரீயாக ஆண் உறுப்பு உள்ளே போயிட்டு வெளியே வரும். அது லூசிங்க்கு மருந்து இருக்குது, நீங்கள் அதை வந்து தடவலாம். அதை வாங்கி உங்கள் கணவர் மூலியமாக பூசிக்கொள்ளலாம். அப்படி பூசினீங்கன்னா அந்த வலி இருக்காது. உங்களுக்கு அந்த டென்ஷன்லேயே நீங்கள் வந்து
சந்தோஷமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஜாலியாக இருக்கலாம். ஐயோ வலிக்குதே வலிக்குதே வலிக்குதேன்ற முறையில் நீங்கள் உணர்வு கொள்ளும்போது அது ஒரு திருப்தியான இல்லறமாக இருக்காது. அதனால் தயவுசெய்து அது மாதிரி இருந்தால் எங்ககிட்ட மருந்து இருக்குது. அது வலி அந்த ரொம்ப உள்ளே போகும்போது சில பெண்களுக்கு கிழியும் ரத்தம் வரும், இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இருக்குது. லேடி டாக்டர் உங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுப்பாங்க, சிகிச்சை கொடுப்பாங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. கணவன்மாரோட வாங்க. கண்டிப்பாக கணவன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாப்புல. இது மாதிரி வலி இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஓகேங்களா கவிதா மேடம்? சார் ரொம்ப நன்றி, சூப்பராக சொன்னீங்க சார். என்னம்மா கவிதா உங்களை கேட்டிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் எல்லா பெண்களுக்கும் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம சார் இருக்காரு. உங்களுக்கு எப்படி பேசணும் அப்படின்ற கவலையே வேண்டாம். அதுக்கு தான் நான் வந்து கீழே நம்பருக்கு தரேன். இந்த கீழே நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி பேசலாம். அப்படி எடுக்கல பிஸி அப்படின்னு இருந்தாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டும் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் லெட்டர் மூலமாக லெட்டரும் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு மெயிலும் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒவ்வொன்றும் பண்ணுறோம். புதுசாக பார்க்குற நேயர்கள் வந்துட்டு எங்கள் சேனல் வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லு கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் இதோட இன்னும் வேறு கேள்வி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். செக்ஸ் பற்றிய சந்தேகம் மற்றும் கேள்விகள் இருந்தால் டாக்டர் பழனியின் ஆலோசனை நிகழ்ச்சியில் கேளுங்கள். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும். கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி லைன் டாக்டர் எம் பழனி, ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 61/8A, கிருஷ்ணா காலனி, 100 feet ரோட், வடா பழனி, லேண்ட்மார்க் நியர்பை HDFC பேங்க், சென்னை 26, dpmailmeofficial@gmail.com என்ற மெயில் வழியாகவும் உங்களின் சந்தேகங்களை அனுப்பலாம். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பதிலளிக்கப்படும்.